துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் முயற்சி செய்தும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் தோல்விகள் அடைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? கையில் எடுத்த எந்த ஒரு காரியங்கமாக இருந்தாலுமே அதில் உங்களது 100% உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நீங்க கொடுப்பீங்க. ஆனா அதற்கேற்ற பதிலானது கிடைக்குமா என்றால் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இரவு பகல் பாராமல் நீங்கள் எத்தனையோ முறைகள் கடுமையாக நீங்க முயற்சிகளும் செய்திருப்பீங்க. வாழ்க்கையில உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய சில செயல்களையும் நீங்கள் செய்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பதை பெற முடியாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உங்களது அத்தனை முயற்சிகளும் கடைசி நேரத்தில் தோல்வியில் முடிந்த போது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நிலைக்குனிய உங்களை செய்திருக்கும். உங்க அக்கம் பக்கத்தினர், நீ இதற்காகத்தான் இவ்வளவு நாள் சீன் போட்டியா, இதெல்லாம் உன்னால முடியாது என்று உனக்கே தெரியும், இருந்தாலும் இதையெல்லாம் நீ ஏன் செய்தாய் என்று உங்களை எவ்வளவோ கேவலமாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் உங்களுக்கான போதுமான அளவுக்கு மதிப்பை கொடுக்க மாட்டாங்க. உங்களை கேவலமாகத்தாங்க எண்ணிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. நாம் எல்லாத்தையுமே சரியாகத்தானே செய்தோம், யாருக்கும் துரோகங்கள் நினைக்கவில்லையே, பிறகும் ஏன் நமக்கு மட்டும் இந்த தொடர் தோல்விகள் என்ற ஒரு கேள்விகள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். இது உங்களுடைய மனதை தினசரி அரித்து கொண்டே தாங்க இருக்கும். கிரகங்களின் சாதகமற்ற நிலைமையும் உங்களை சுற்றி இருந்தவர்களின் மறைமுகமான முட்டுக்கட்டைகளும் தேர்ந்து உங்களது வெற்றியை தடுத்து நிறுத்தியதை தவிர உங்களது உழைப்பில் எந்த குறையும் இல்லை என்ற உண்மையை நீங்கள் உணராமல் இருந்திருப்பீங்க. இந்த ஒரு உலகம் உங்களை ஒரு தோல்வியாளர் என்று மிக எளிதாக முத்திரை குத்தி உங்களை மேலும் மேலும் வேதனையாக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதனால இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தாங்க உங்களுக்குன்னு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய நேர்மையை ஏற்காத மனிதர்கள் யார் தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே தராசின் முல்லை போல எவருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. நடுநிலையாகவும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும் என்ற உன்னத மாண்பு உடையவர்களும் நீங்கள்தான். ஆனால் உங்களின் இந்த உன்னதமான குணத்தை இந்த சுயநல உலகம் ஒரு தகுதியாக பார்க்காமல் உங்களை ஒரு பிடிவாதக்காரராகவும் கூட்டுறவு இல்லாதவராகவும் பார்த்ததுதான் மிகப்பெரிய ஒரு தவறாகவும் மாறவும் ஆரம்பித்திருக்கும். குறுக்கு வழியில் துரோகத்தின் மூலம் முன்னேறி துடிக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நீங்கள் உங்களது கொள்கைக்காகவும் நேர்மைக்காகவும் சில விஷயங்களை விட்டு கொடுக்க மறுத்த போது உங்களை சுற்றி இருந்தவர்களே உங்களை ஒதுக்கி வைத்திருப்பாங்க. உங்களது தூய்மையான நல்ல ஒரு நோக்கத்தையும் நேர்மையையும் புரிந்து கொள்ளாமல் இவனோடு இருந்தால் நம்மால் முன்னேற முடியாது என்று உங்களை கறிவேப்பிலையை போல தூக்கி எறிந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் எல்லாருமே உங்க கூட இருந்த ஒரு மனிதர்கள். இந்த ஒரு உலகம் எவ்வளவு பெரிய பொய் முகமூடிகளால் மூடப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து நீங்கள் அந்த ஒரு நாளில் வெறுத்து போயிருப்பீங்க. அந்த ஒரு நாளில் தான் எந்த ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை உங்களுக்கு முகத்திற்கு நேராகவே நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். நீங்க சிரித்தாலும் உள்ளுக்குள்ள காயங்கள் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். வெளி உலகிற்கு நீங்கள் எப்போதும் எந்த பிரச்சனையும் இல்லாதது போல நீங்கள் காட்டிக்கொண்டாலும் கலகலப்பாகவும் சிரித்த முகத்துடனும் காட்சியளிப்பது துலாம் ராசியின் ஒரு சாபக்கேடான ஒரு குணமாகவும் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களது அந்த போலி புன்னகைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஏமாற்றங்களும் துரோகங்களும் இதய காயங்களும் மறைந்திருக்கின்றது என்பது உங்களை காயப்படுத்தியவர்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் மற்றவர்களின் கஷ்டங்களை நாடி சென்று ஆறுதல் கூறக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழியை ஏமாற்றத்தை யாரிடவாவது சொல்லி அழலாம் என்று நீங்கள் நினைத்தால் கூட அங்க ஆறுதல் கூறக்கூட ஒரு ஜீவன் என்று யாருமே இருக்க மாட்டாங்க. பகல் நேரத்தில் எல்லாருக்கும் முன்னால் மகிழ்ச்சியாக தெரிந்துவிட்டு இரவில் தனிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது உங்களுடைய மனதின் பாரங்கள் தாங்காமல் மௌனமாக நீங்கள் அழுது அடுத்த நாள் காலையில் மீண்டும் ஒரு போலி புன்னகையோடு உலகை எதிர்கொள்ளக்கூடிய விசித்திரமான போராட்டத்தை நீங்கள் தினமும் நடத்தி கொண்டேதாங்க இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் ஏன் நடந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே வெற்றியாக மாறிவிடும். கடந்த காலத்தில் உங்களுடைய சொந்த குடும்பத்தினரே அல்லது நீங்கள் நேசித்த மனிதர்களோ உங்களது சுதந்திர சிறகுகளை வெட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க கூடவே தான் இருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்களோ என்று உங்களுடைய சிறகுகளை வெட்டி விட்டுருப்பாங்க. உங்களை தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்து உங்களை அவமானப்படுத்திய நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மாறவும் ஆரம்பிக்கும்.
இனி உங்களது தனிப்பட்ட சுதந்திரம் உங்களுக்கான மாபெரும் ஒரு வெற்றியாக உருவெடுக்கப் போகிறது என்பதை அந்த ஒரு நாளுக்கு பிறகு தாங்க நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒடுக்க நினைத்தவர்களின் பிடியில் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபட்டு உங்களுடைய சொந்த முடிவுகளையும் தேர்வையும் சுதந்திரமாக எடுக்கும் போது அந்த முடிவுகள் அனைத்தும் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி இமாலய வெற்றியை தேடி தருவதற்குமான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய இந்த சுதந்திரமான செயல்பாடுகள் சந்தையில் அல்லது உங்களுடைய பணிபுரியும் இடத்தில் ஒரு புதிய அலையை உருவாக்குவதுடன் இதுவரைக்கும் உங்களை ஒரு அடிமையைப் போலவோ அல்லது கோழையைப் போலவோ சித்தரித்த எதிரிகளுக்கு முன்னால் உங்களை சமுதாயத்தின் உச்சியில் ஏற்றி வைத்து உங்களது புகழுக்கான கிரீடங்களாக இதை மாற்றியும் அமைக்கும். அந்த மாதிரி ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்க நினைத்த வாழ்க்கை உங்களுடைய கனவாக இல்லாமல் நினைவாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்று ஒரு அழகிய உலகமானது இருந்திருக்கும். அதில் எத்தனையோ வண்ணமயமான கனவுகளையும் லட்சியங்களையும் நீங்கள் வளர்த்து வந்திருப்பீங்க. ஆனால் சூழ்நிலைகளும் நீங்கள் நம்பிய மனிதர்களும் சேர்ந்து உங்களுடைய கனவுகளை ஒவ்வொன்றாக உடைத்தெறிந்த போது நீங்கள் உள்ளுக்குள் நொறுங்கி போயிருந்த அந்த ஒரு நிலைமையானது மாற ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் எப்போதும் மனதிற்குள் இயங்கிய அனைத்து கனவுகளும் உங்கள் கண் முன்னால் நிஜமாக போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு, ஒரு நவீன வாகனம் அல்லது உங்களை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான வாழ்க்கை துணை என நீங்கள் ஆசைப்பட்ட நியாயமான அனைத்து கனவுகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு மிக அழகாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுடைய கனவுகளாக பகற்கனவு என்று கேலி செய்த காலங்கள் மறைந்தும் நீங்கள் நினைத்தபடியே ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கமான வாழ்க்கையை உங்களுடைய உழைப்பால் கட்டமைத்து சமுதாயத்தில் ராஜாங்கமாக வாழக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். திட்டமிட்ட காரியங்கள்ல சாதகமான பலன்கள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். எதிர்பாலின மக்களால் நன்மைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். இதுவரைக்கும் எதிரிகளாக மட்டுமே இருந்த சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நன்மைகளையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இந்த ஒரு நாள்ல இருப்பாங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்றிகளையும் தேடி கொடுப்பாங்க. உத்தியோகத்துல உயர்வான ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டுவிடும். புதிய துறை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதனால எந்த விதமான துறைகளையும் தொழிலையும் செய்தால் ஒரு முறைக்கு நீங்க பல முறை சிந்தித்து செய்தாலே அதுல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தர்ம காரியங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடிய ஏற்பாடுகள் உங்களுக்குள்ள தேடி வரும். அரசு பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வாகன மாற்றுவதற்கான சிந்தனைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மேம்படும். விவசாய பணிகளில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு நல்ல ஒரு மாற்றமானது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. நிறைய விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை அழகான சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகத்தான் இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் என்பதை புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்குன்னு சில பாடங்களை தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.